ஹாய், வெல்கம் டு JSS Log. நான் உங்கள் JS. இந்த பதிவில் எக்ஸலில் இருக்கிற ஒரு கூலான ஒரு ட்ரிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது உங்கள் எக்ஸல் ஷீட்டில் நிறைய டேட்டா இருக்கும்போது இல்லை ப்ரெசென்ட் பண்ணும்போது ரொம்ப விவரமாக இருக்கும் அண்ட் பார்க்கவும் அட்ராக்டிவாக இருக்கும். அது என்னென்னா, இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த செல்லை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த என்டையர் ரோ எனக்கு ஹைலைட் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக. கீழே கிளிக் பண்ணாலும் அங்கேயும் ஹைலைட் ஆகும். அதுக்கு அடுத்து நான் கீழே வந்தாலும் அது என்டையர் ரோவும் எனக்கு எல்லோ கலரில் ஹைலைட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இந்த டேபிளை நான் எங்கே கிளிக் பண்ணாலுமே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த என்டையர் ரோவும் எனக்கு வந்து ஹைலைட் ஆகும். ஸோ தட் நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது பார்க்குறவங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் அண்ட் படிக்கிறதுக்கும் எளிமையாக இருக்கும். இது நம்ம ரொம்ப எளிமையாக நம்ம அதை பண்ண முடியும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு 3 ஸ்டேஜஸ் ஆக்சுவலி நம்ம பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னென்னா ப்ரெஸ் Ctrl A. ஸோ இந்த டேபிள் ஃபுல்லாகவே இப்போ நமக்கு செலக்ட் ஆயிரும். ஸோ அதனால் ப்ரெஸ் Ctrl A கொடுங்க. அதுக்கப்புறம் ஹோமில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ இது நியூ ரூல் அப்படின்னு இருக்குது இல்லையா ஒரு ஆப்ஷன், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள் எல்லாமே. ஓகே, ஸோ இப்போ யூஸ் அ ஃபார்முலா அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸில் இந்த ரூலை வந்து டைப் பண்ணுங்கள். ஈக்குவல் டு ரோ ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் ஈக்குவல் டு செல் ஓப்பன் ப்ராக்கெட் டபுள் கோட் ரோ டபுள் கோட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ ஒன்ஸ் டைப் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபார்மட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது மேபி உங்களுக்கு நம்பர் ஆர் ஃபாண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து பை டிஃபால்ட் செலக்ட் ஆகிருக்கலாம். நீங்கள் வந்து ஃபில் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அந்த மெனுவில் பண்ணிவிட்டு என்ன கலர் வேணுமோ செலக்ட் பண்ணுங்கள். நான் எல்லோ செலக்ட் பண்ணுறேன். ஓகே, கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன். இங்கேயும் ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ரூல் வந்து நமக்கு செட் ஆயிடுச்சு ஹைலைட் பண்ணுறதுக்கு. இப்போ இதை நம்ம செகண்ட் ஸ்டேஜ் என்னென்னா ஆட்டோமேட் பண்ணணும். இது எப்படி பண்ணுறதுன்னா, இப்போது எனக்கு இந்த டேபிளில் உள்ள கண்டென்ட் தான் எனக்கு ஆட்டோமேட் ஆகணும். இந்த டேபிள் கீழே இருக்கிற இந்த ஷீட் 1 அப்படிங்கிற டேபில் இருக்குது. ஸோ நான் ஆட்டோமேஷன் இந்த ஷீட் 1ல் நான் பண்ணேன். ஓகே, அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதில் ரைட் கிளிக் நான் பண்ணுறேன். இந்த ஷீட் 1 அப்படிங்கிறதுல ஓகே நான் ரைட் கிளிக் பண்ணுறேன். இதில் வியூ கோட் அப்படிங்கிறது கொடுங்க. இப்போ இங்கே ஜென்ரல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஒர்க் ஷீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். ஓகே, டார்கெட் டாட் கால்குலேட். ஓகே, நீங்கள் CAL அப்படின்னு டைப் பண்ணாலுமே அங்கே ஆப்ஷன் வரும். நீங்கள் அதில் டபுள் கிளிக் பண்ணாலும் ஓகே தான், லெஃப்ட் கிளிக் பண்ணாலும் ஓகே தான். ஓகே, ஸோ கொடுத்துட்டு Ctrl S கொடுங்க இதை சேவ் பண்ணுறதுக்காக. ஸோ கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பாப் அவுட் வரும், அதில் சேவ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து ஆட்டோமேட் பண்ணிட்டோம் ஹைலைட்டு. ஓகேவா, நம்ம எங்கே கிளிக் பண்ணாலும் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஹைலைட் ஆகும். இதுக்கு அடுத்தது வெரி இம்பார்ட்டன்ட் தேர்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னாக்கா, இதை மேக்ரோ ஃபைலாக சேவ் பண்ணணும். அதுக்கு F12 ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஸோ எக்ஸல் ஒர்க் புக்குன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே எக்ஸல் மேக்ரோ அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கொடுத்துட்டு உங்களோட ஃபைலுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் அதில் கொடுப்போம். நான் ஆட்டோ ஹைலைட்னு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு சேவ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ முடிஞ்சிச்சு. ஸோ இதில் இந்த சேவ் கொடுக்குறது ரொம்ப முக்கியம். பிகாஸ் நீங்கள் ஆட்டோமேட் பண்ணியிருக்கீங்க, அதனால் அதை மேக்ரோ ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபைலோட கண்டென்ட் டிலீட் ஆகாது. பட் ஆனால் இந்த ஆட்டோமேஷன் வந்து ஒர்க் ஆகாது நெக்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணும்போது. ஓகே, நீங்கள் மறுபடியும் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது மேக்ரோ ஃபைலில் சேவ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஓகே, தகவல் உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் பார்க்குறோம். நன்றி.